15வது வசனம், 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது வசனம். அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். முதலாவது உபதேசம் பாலாக்குக்கு போதனை செய்த பிழையாமையினுடைய உபதேசம். 2வது உபதேசம் நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம். நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம்னா என்ன? இந்த நிக்கோலாய் அப்படிங்கிற இவர்களை குறித்து நிக்கோலாய்ங்கிற கிரேக்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிக்கோ லாய்ஸ் அப்படின்னா, நிக்கோ என்பதற்கு விக்டரி, லாய்ஸ் என்பதற்கு பீப்புள், விக்டரி ஆஃப் த பீப்புள், அதாவது ஜனங்களின் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் எப்போ இருந்துச்சு? 1ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கு, பைபிளில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் எபேசு சபைக்கு சொல்லும்போது அந்த சபையினுடைய நற்குணமாக கர்த்தர் சொல்றது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசத்தை நீயும் வெறுக்கிறாய் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். 6ஆம் வசனம் 2:6, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தாரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆனா அதே காரியம் பெர்கமுக்கு வரும்போது, பெர்கமு பட்டணத்தில் இருந்த சபையில அந்த உபதேசம் இருக்கு. அதை பின்பற்றுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு, கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம் என்ன, அவர்கள் என்ன போதிச்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நிக்கோலாய் ஜனங்களின் வெற்றி, விக்டரி ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிற அந்த உபதேசக்காரங்க என்ன போதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான காரியங்களை போதிச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் காலத்தில் 7 மென்டர்ஸை நியமிக்கிறாங்க. இந்த 7 மென்டர்ஸ்ல ஸ்டீஃபன் அதெல்லாம் இருக்கிறாங்க, ஸ்தேவான்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நிக்கோலாய். அந்த நிக்கோலாய் தான் இந்த நிக்கோலாய் என்பதற்கு இரினியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த காலத்தை சேர்ந்ததான போதகர் ஒருத்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். அவர் தான் இதுல. இந்த நிக்கோலாயோடைய குணாதிசயத்தை பார்க்கும்போது அவர் கிரேக்க தேசத்தை சார்ந்தவர், அவர் யூத மார்க்கத்தில் அமைந்தவர், அங்கிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினவர். அதாவது இவர் 3 மதங்களை மாறி வராரு. கிரேக்க மதத்திலிருந்து யூத மதத்துக்கு போறாரு, யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு வராரு. ஆனால் இவர் சாட்சியுள்ள ஜீவன் வாழ்ந்திருக்கிறாரு. அதனால தான் இவரை மென்டரா நியமிக்கிறாங்க. 7 மென்டர்ஸ்ல இவரையும் ஒருத்தரா போடுறாங்க. ஆனால் இவர் பின்னாட்களிலே இந்த உபதேச கோளாறுகள் வந்ததற்கு இவர் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த உபதேசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காரியங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று இம்மாரட்டாலிட்டி, இன்னொன்று இம்மாரலிட்டி, 3வது ப்ராஸ்பரிட்டி. இந்த 3 காரியங்கள் அவர்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கிறது. ஒன்று இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டி அப்படின்னா என்னன்னா சாவாமை, அதாவது நாம நித்தியமாக வாழப்போகிறோம். நித்தியமாக வாழ போறோங்கிறத நாமளும் சொல்றோம். ஆனா நித்தியமா வாழ போறோம்னு அவங்க சரீரத்தை சொல்றாங்க. நாம சொல்றோம் அழிவுள்ளதான இது அழியாமையும், இந்த சரீரம் போயிடும், இந்த ஆத்மா போய் அழியாத சரீரத்தை தரித்து கொள்ளும் தான் வசனம் சொல்லுது. இந்த சரீரமானது மண்ணுக்கு திரும்பும், மண்ணுக்கே இது திரும்பிடும் வசனம் தெளிவா சொல்லுது. சரீரமானது மண்ணுக்கு திரும்பிடும், ஆவி தேவன் கிட்ட போயிடும், ஆத்மா தான் நரகத்துக்கா பாதாளத்துக்கா பரலோகத்துக்கான்றதை நிர்ணயம் பண்ணும். இதான் பைபிள் வசனம் சொல்லுது தெளிவாக. ஆனா இந்த மாம்ச சரீரமானது இந்த பூமியிலேயே நித்தியமாக சாகாமையே வாழும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த நீ சாகவே சாவ மாட்டாயின்னு சொன்ன உபதேசம் தேவனுடையது அல்ல. தேவன் சொன்னது என்னன்னா, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஆத்மா சாக தொடங்கிடும். அது வரைக்கும் இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இது பரலோகத்துக்கு போறதுக்காக ஆண்டவர் வச்சார். எப்போ நீ அந்த பழத்தை எனக்கு கீழ்ப்படியாம போறியோ உன் ஆத்மா மரணத்துக்கு நேராக பிரயாணிக்க தொடங்கிடும். இந்த சரீரம் மரணத்துக்கு அன்னைக்கு இதுவும் பாதாளத்துக்கு போயிடும். சாகவே சாவாய், அதான் அதோடைய அர்த்தம். பிசாசு என்ன சொன்னா, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவதில்லை. அவன் பேசுனது சரீரத்தை பத்தி, ஆண்டவர் பேசுனது ஆத்மாவை பத்தி. இப்போ அவங்க பார்த்தாங்க, சாப்பிட்டாங்க, சாகல. 930 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு யாரு? ஆதாம். அப்ப அவருக்கு என்ன தோணும்? புசிக்கும் நாளிலே சாகவான்னு ஆண்டவர் தானே சொன்னாரு. ஆனா பிசாசு என்ன சொல்லுச்சு? சாக மாட்டேன்னு சொல்லிச்சு. நான் 930 வருஷம் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, என் ஆத்மா இன்னும் உயிரோடு இருக்குது. அப்ப அதை நினைச்சுப்பான், பிசாசின் உபதேசம் சரி. ஒரு நாள் வந்தது, அவன் மரித்து போனான், அவன் ஆத்மா பாதாளத்துக்கு போகும். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, கர்த்தர் சொன்ன மரணம் இதுதானோ. ஏன்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லபடியா இருந்து ரத்த சாட்சியை மரித்த ஆபேல்னு ஒருத்தன் மரிச்சானே, அவன் மரணத்துக்கும் என் மரணத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதே. இப்பதான் ஆதாமுக்கு தெரியும், ஓ எனக்கு முன்னாடி மரிச்ச அந்த ஆபேலுடைய மரணத்துக்கும் என் மரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் சொன்னது சரீரத்தை குறித்து அல்ல, அவர் சொன்னது ஆத்மாவை குறித்து என்பதை அவன் புரிந்து கொண்டான். காரணம் என்ன? ஆபேலும் சாவறான், அவன் நீதிமான்.
இவனும் சாவறான். இந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கும் இருக்கு. ஆண்டவர் பைபிள்ல சொன்னது எல்லாமே ஆத்ம மரணத்தை குறித்து, இவங்க என்ன சொல்றாங்க சரீரத்தை குறித்து. இந்த நூதனமா மாத்தி விடக்கூடியதான இந்த இம்மார்டலிட்டி மாத்துறது யாரு? பிசாசின் வேலை. ஏதோ இன்னைக்கு போதிக்கிறாங்க நீங்க நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி போதிக்கிறாங்க, இவங்க தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இப்படி போதிக்கிறாங்க நினைச்சுக்காதீங்க. இது ஏதேன்ல இருந்து இருக்கு, ஏதேன்ல இருந்து இது இருக்கு. எல்லா காலகட்டத்திலும் இருந்துச்சு. சாக மாட்டேன் சாவ மாட்டேன்னு ஒருத்தர் அந்தந்த காலத்தில் எழும்புவாங்க. இது ஒரு பிசாசின் உபதேசம், நிக்கோலாய் மதஸ்தாருடைய மூல உபதேசம். அப்படி வந்து அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சபைக்குள்ளேயும் வருவாங்க. அவ்வப்போது சபைக்குள்ள வரும். சபையினுடைய அந்த காலத்தில் இருக்கிற சபையின் முற்பிதாக்கள் என்ன செய்வாங்க, அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சபைக்குள்ள வராதபடிக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இந்த இணையதளம், வலைத்தளம், கையில செல்போனு, ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் வந்த உடனே போதகர்களுக்கே சபையினுடைய மெய்ப்பர்களுக்கே தெரியாம வீடுகளுக்குள்ள காத்து வழியா நுழையுது. செல்போன் வழியா வந்து எல்லாருடைய விசுவாசி கைக்கும் போயிடுது. இப்போ சபைக்கு போதிக்கும் போதே நம்ம ஆன்லைன்ல தானே போதிக்கிறோம். அப்ப இவங்களும் ஆன்லைன்ல வரும்போது எதெல்லாம் உங்க போனுக்குள்ள வருதுன்றதை எந்த மெய்ப்பனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சபைக்குள்ள வரதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், போனுக்குள்ள வரதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இதுல இருந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை, விசுவாசிகளுடைய வேலை, ஊழியக்காரருடைய வேலை. நீங்களே பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. இம்மார்டலிட்டி, நீ சாகவே மாட்ட, நீ சாகவே மாட்ட அப்படின்னு சொல்லி உங்களை போதிச்சு உங்களுக்குள்ள வந்து இந்த மாம்ச ஆசையை தூண்டுவாங்க. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சொன்னார் நீ சாகவே மாட்டேன்னு? ஒரு இடத்துலயே சொன்னார். இவங்க சொல்லுவாங்க என்றென்றும் உயிரோடு கூட இருப்பான், சொன்னவனே செத்துட்டாரு. அந்த யாருக்கு சொன்னாரோ அவனும் செத்துட்டான். ரெண்டாவது தடவை உயிரோடு எழுப்பின லாசரும் மரித்தாரு. இந்த சரீர மரணம் நல்லது, இது மரிக்கணும். இது மரிச்சு நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம சுதந்திரிக்கணும். இது மரிச்சாதானே உங்க ஆத்மா பரலோகத்துக்காவது போகும். நீங்க மரிக்கவே இல்லைன்னா உங்க ஆத்மா எப்படி பரலோகத்துக்கு போகும்? இங்கே தான் பூமியை சுதந்திரிக்கிறது. பூமியை சுதந்திரிக்கிறது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இந்த பூமியும் அதன் ராஜ்யங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு அவன் பூமியில இருக்குன்னு அவன் ஆசைப்படுவான். பூமியில இருக்கணும் ஆசைப்படுறது யாரு? பிசாசுடைய வேலை. இந்த இம்மார்டலிட்டி அவங்களுடைய வேலை. நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? பவுல் சொல்றாரு, நான் போகிறது எனக்கு நலமாயிருக்கும், நான் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பேதுரு சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது. அப்ப அவங்கெல்லாம் மரணத்தை பத்தி பேசலையா? அவர்கள் பேசின மரணம் மாம்சம், அவர்கள் சொன்ன ஜீவன் ஆத்மா. உங்களுடைய என்னுடைய ஆத்மா தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாம்சம் என்னைக்கு இருந்தாலும், இதை நீங்க எப்படி பாதுகாத்தாலும், நீங்க என்ன பண்ணாலும் முதுமையே உங்களால் தடுக்க முடியாது. போதிக்கிறவங்களுடைய முதுமை இன்னும் 10 வருஷத்தை தெரிஞ்சிருமே, வருகை தாமதிச்சா. போதிக்கிறவங்க வீட்லயே மரணம் நடக்குது. மரணமே இல்லைன்னு போதிக்கிறவங்க வீட்டில் அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவர்கள் அவிசுவாசிகள், அவங்க பாவம் செஞ்சாங்க. போதிக்கிற இவங்க என்னைக்கு உயிரோடு இருப்பாங்களா? உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன், இந்த மாதிரி போதிச்ச எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, இப்போ உயிரோடு இல்லை. இதுதான் நிக்கோலாய் மதஸ்தாருடைய மூல உபதேசம். ரெண்டாவது இம்மாரலிட்டி. இம்மாரலிட்டிலாம் என்ன? எப்படி வேணாலும் வாழலாம். அதுவும் இந்த நிக்கோலாய்க்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை உள்ளே கொண்டு வந்து ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு கர்த்தர் எதை சொன்னாரு? ஸ்பிரிச்சுவலி சொல்றாரு. அதாவது வேதத்தை அப்படியே மேலாக்க மேயிறது, அப்படியே மேலாக்க பார்த்துக்கிட்டு தேவையான வசனங்களை மட்டும், அதுவும் தேவையான இடத்துல பிக் பண்ணி எடுத்துக்கிறது. முன்னாடியும் படிக்கிறது இல்லை, பின்னாடியும் படிக்கிறது இல்லை, தேவையான இடத்த மட்டும் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் உங்களுக்கு போதிக்கிறது. அதான் சொல்லுவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படியே போட்டு, உனக்கு வியாதி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பரிகாரியான கர்த்தர், அவர் உனக்கு வியாதி வராது, வியாதி இருக்கிறதுனா நீ ஒரு பாவி எல்லாம் சொல்லிடுவான். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு 4 லைன் கொடுத்துருக்கிறாரு. என் கற்பனைகளை கை கொண்டு என் நியமங்களை எல்லாவற்றையும் நீ கை கொண்டு வந்தால், என் வாழ்க்கைக்கு நீ சொன்னபடி கீழ்ப்படிந்தால், எகிப்தின் மேல் வந்த வாதை ஒன்றையும் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப அந்த கை கொள்ளணும், வசனத்தை படிக்கணும், கீழ்ப்படிக்கணும், செவி சாய்க்கணும், எல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு பரிகாரியாகிய கர்த்தரை மட்டும் பிடிச்சிப்பாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி போதிக்கிற ஆட்கள். எது? இம்மார்டலிட்டி. ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தங்க. ஆபிரகாமுக்கு 2 வகையான ஆசீர்வாதம் இருந்துச்சு.
11ஆம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள ஒரு ஆசீர்வாதம், 17ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் நீங்க பார்க்கணும். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது வானத்தின் நட்சத்திரத்தை மட்டும் சொல்லுவார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்னும் ஒரு தடவை சொல்றேன். 17ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்லும் போது 22ஆம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கும் போது கடற்கரை மணலும் சொல்லுவார். வானத்தின் நட்சத்திரம்ங்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கடற்கரை மணலுங்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த எப்போ இஸ்மவேல் வந்தானோ அப்பதான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறாரு. இஸ்மவேல் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும்தான் பேசுவார். அந்த 15ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். அப்பமும் ரசமும் கொண்டு வந்து மெல்கிசேதேக்கு கொடுப்பாரு. எப்போ அந்த இஸ்மவேல் பிறந்துட்டானோ அப்போ மாம்ச விருத்தச்சேதனத்தை கொண்டாந்துருவாரு. பூமிக்குரிய உடன்படிக்கை, 2 உடன்படிக்கை, 2 ஆசீர்வாதம், 2 சந்ததி. அது நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம். கலாத்தியருக்கு எழுதும் போது 2த்தையும் பிரிச்சு எழுதுறாரு பவுல். ஆகார் மூலமா வந்தது ஒன்று, சாரால் மூலமா வந்தது ஒன்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நாம் சுயாதீனத்தினுடைய பிள்ளைகள், நாம் சாராளுடைய பிள்ளைகள் என்பதை அவர் அங்க ஓமையா எழுதுறாரு. அப்ப நாம வானத்தின் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா? இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். என்ன, இங்க வந்து இங்க இருந்து அங்க போற வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ அதுதான். எத்தனையோ முறை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போகிறீங்க, டூர் போய் ஒரு 30 நாள் 40 நாள் அங்கே இருக்க போகிறீங்க. அந்த 40 நாளுக்கு தேவையான ட்ரெஸ் என்னவோ அதை நம்ம எடுத்துகிட்டு போவோம். அந்த 40 நாளுக்கு என்ன காசு தேவையோ அதை எடுத்துகிட்டு போவோம். அந்த 40 நாள் டூருக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உடனடியாக எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு வீடு வாங்குவோம். நம்ம 40 நாள் தங்க போகிறோம், ஒரு வீடு வாங்குவோம். 40 நாளைக்கு எதுங்க வீடு? ஒரு வாடகை வீடு வாங்கினா போதுமே, ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தால் போதுமே. இல்லைங்க, நம்ம அங்கே 40 நாள் இருக்கிறோமே, ஹோட்டலில் ரூம் கணக்கு பண்ண, என்ன கணக்கு பண்ண என்னையா, நீ 40 நாள் மட்டும்தான் அங்கே இருக்க போற, ஆனால் இங்கே தான் நீ நித்தியமாக இருக்க போற. அப்போ நித்தியமான இடத்தில் தானே நீ எல்லாம் வாங்கணும். அதுதான் சொல்றேன், சுயாதீன பிரமாணம் வானத்துக்குரியது, நியாய பிரமாணம் பூமிக்குரியது. இதை வச்சு படிச்சு பாருங்க, தெளிவா இருக்கு. அப்ப இங்க என்ன தேவையோ, நீங்க இருக்கிற அந்த வாடகை வீட்டில் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை திருப்தியாக கத்துறோம். இன்னும் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட டூருக்கு போகும்போது நல்லா சாப்பிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? வீட்டில் கூட இருக்கிறத சாப்பிடுவோம், டூருக்கு போகும்போது என்ன செய்வோம், ஏதோ 1 நாள் வரோம், அங்கே என்ன கிடைக்குதோ நல்லா சாப்பிடுங்க. அப்பா என்ன செய்வார், நல்லா சாப்பிடுப்பா, என்னைக்கோ ஒரு நாள் வெளியே வரோம், வீட்டில் கிடைக்காததெல்லாம் இங்கே சாப்பிடுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் சொல்லுவேன், இந்த பூமியில் நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கற்றுத்தர்றாரு. வாழ்வதுக்கு சர்வை பண்ணுறதுக்கு என்ன தேவையோ போதுமான அளவுக்கு கற்றுத்தர்றாரு நமக்கு. ஆண்டவர் ஒரு குறைவும் நமக்கு வைக்கலை இங்க. ஆனால் இவங்க இந்த பூமியை சுதந்திரிச்சு ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஒரு மனைவியோடைய இருந்தாரு. நான் சொல்றது எல்லாம் நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருக்கு எத்தனை மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிறது. அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, நிறைய மறுமனையாட்டி கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னாரு, பூமியின் சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதமா இருக்கும் தானே சொன்னாரு. அப்ப ஏன் நிறைய திருமணம் பண்றது தப்பா அப்படின்னு சொல்லி நிறைய திருமணம் பண்ணக்கூடியதான இந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதான இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஆவியை பெற்றவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்கான்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு குரூப் அப்படி இருக்கு, நிக்கோலாய் மதஸ்தாரை ஃபாலோ பண்ணுகிறவங்க உன்னிடத்தில் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் வேண்டாம் அல்ல, நியாயப்பிரமாணத்தினுடைய பூரணம் கிருபையின் பிரமாணத்துக்கு இருக்கிறது. எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நியாயப்பிரமாணம் அவர்கள் சரியாய் ஃபாலோ பண்ணாதனால அதை காட்டிலும் ஸ்ட்ராங்கான பூரணப்படுத்த கூட கிருபையின் பிரமாணத்தை உன் கையில என் கையிலேயே கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க இதை ஃபாலோ பண்ணா போதும், அதுல நியாயப்பிரமாணம் நிறைவேறி விடும். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அது நமக்கு இப்ப தேவையில்லை. இப்ப கிருபையின் பிரமாணம் இதை ஃபாலோ பண்ணா அது வந்துரும்ன்ற, அவ்வளவுதான். தேவையில்லைன்னா என்ன, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அது அதுக்குள்ள வந்துடும். நியாயப்பிரமாணத்துல கர்த்தர் அவனை ஒரு மேலான தகப்பனா தான் வச்சார். ஆபிரகாம கர்த்தர் மேலான தகப்பனா வச்சார். நியாயப்பிரமாணங்கிற விருத்த சேதனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன். இந்த சத்தியத்தெல்லாம் படிக்கிறது இல்லை, எதையாவது பேசிட்டு உங்க மாம்ச இச்சைகளுக்கு ஏதுவான. நீங்க 2 பேதுருவின் புஸ்தகத்துல வாசிச்சு பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நீங்கள் வாசிச்ச போது 3வது வசனம் வரைக்கும், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்களும் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். கெட்ட நடக்கைகள்,
கெட்ட நடக்கைகள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு தெரியுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் சொல்வது உண்மை. சில பாவங்களை விட்டு விட்டு வந்து விட்டார்கள். அந்த பாவத்தை விட்ட பிறகு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து நல்லா வந்து இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போன பிறகு அங்க போய் பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன தோணுது, ஐயோ இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் இழந்துட்டோமே, இத்தனை நாள் நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே, இந்தியாவில் நமக்கு இப்படி ஸ்ட்ரிக்டா போதிச்சுட்டாங்களே, அமெரிக்காவில் பாருங்க, ஐரோப்பாவில் பாருங்க எப்படி ஜாலியா இருக்காங்க, இந்த இந்தியன் பாஸ்டர்ஸ் இந்தியன் போதகர்கள் தேவையில்லாத ஸ்ட்ரிக்டர்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் அவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய காரியங்கள்ல லயித்து கடைசியில விழுந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இப்ப நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கோங்க. இங்க அவங்க ஒரு பிரமாணத்துக்குள்ள தங்களை உட்படுத்திக்கிட்டாங்க, ஒரு பிரதிஷ்டைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. நான் இந்த மாதிரி தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் அப்படின்னு அவங்க ஒரு பிரமாணத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வச்சுக்கிட்டாங்க, பைபிள் இருக்கு நான் சொல்லலை, அவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த பிரமாணத்தில் அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. எத்தனை வருஷம்? 10 வருஷம் 15 வருஷம். அதில் அவங்க ரொம்ப கர்த்தருக்கு வைராகியமாகவும் நிற்கிறாங்க. அது அவங்க கர்த்தருக்காக ஏற்படுத்தி கொண்டது. கர்த்தர் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், அவங்க கர்த்தருக்காக ஏற்படுத்தி கொண்டாங்க. அதில் அவங்க வைராகியமாக இருந்தாங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாங்க. அதை கர்த்தர் பார்க்குறாரு. பரவாயில்லப்பா, நீயே ஒரு வைராகியத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு நீ உண்மையாக இருந்தீன்னு உயர்த்த ஆரம்பிக்கிறார். உயர்த்த ஆரம்பிக்கும் போது இப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்குது ஊழியத்துக்கு வெளியே போக. அங்கே போனால் இப்போ அங்கே இருக்கிறவங்க அந்த ஊர் குளிருக்கு கோட்டு சூட்டு போடுறாங்க. அந்த ஊர் குளிருக்கு அப்படி போட்டால் தான் இருக்க முடியும். அவங்க போட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக வராங்க. அது அவங்க ஊர் கல்ச்சருக்கும் அங்கே இருக்கிற சீதோஷ நிலைக்கும் அது சரி. இது இங்கேருந்து போகிறார்ல, இவர் போன உடனே இவங்களாம் இவ்வளோ ஸ்டைலாக கோட்டு போட்டிருக்கிறாங்களே, நீங்கள் அங்கே போய் கோட்டு போட்டுங்க, உங்களை யாரும் வேணான்னா, ஏன்னா குளிருக்கு போட்டுங்க, ஜெர்கின் போட்டுக்கோங்க, யாரும் உங்களை வேணான்னு சொன்னா, நல்ல ஷூ போட்டுக்கோங்க, குளிரும் போட்டுக்கோங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே திரும்பி வரும்போது அமெரிக்காவில் கோட்டை அனுமதித்த ஆண்டவர் ஏன் இந்தியாவில் போடக்கூடாதுன்னு சொல்றாரு? ஆண்டவர் எங்கேயா சொன்னாரு? நீயா தான் அந்த பிரதிஷ்டை எடுத்த, அதுக்கு நீயா தான் உண்மையா இருக்கிறன்னு முடிவெடுத்த. இப்போ அதை பார்த்தவன உனக்கு இச்சை வருது. இப்போ நீ என்ன முடிவெடுக்கிற? நானும் கோட்டு போடுவேன். சரி போடுங்க. இப்போ எடுத்த பிரதிஷ்டை யார் எடுத்தது? ஆண்டவர் சொல்லி எடுத்தீங்களா, நீங்களே எடுத்தீங்களா? நீங்களா ஒரு வைராக்கியம் வந்து அதுக்கப்புறம் நீங்களா அதை கழட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களா வேற ஒன்றை போட்டுக்கிட்டு, நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான், நீங்களா ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போதிக்கிறது? இவர்கள் இங்கே தப்பாய் போதிக்கிறார்கள். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதிஷ்டைங்க. அவங்கவுங்க ஆசைப்பட்டு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போனால் அவங்க ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரைஸ் தான் பிடிக்கும், சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா ரைஸ் கிடைக்காது, அங்கே பர்கர் கிடைக்குது. ஓகே, பர்கர் சாப்பிட்டோம், அன்னைக்கு பர்கர் வயிறு ஃபுல்லாச்சு. அன்னைக்கு சாப்பிட்டப்போ கொஞ்சம் லைட்டாக நமக்கு தெரியுது, ஓகே ரைட் நல்லா இருக்குது அப்படின்னு. இங்கே வந்த உடனே சோறை போட்டு என்னை நீங்கள் கொன்று விட்டீர்கள், சோறு என்பது ஒரு ஆகாரமா, பர்கரை பாருங்கள், அப்படியா நம்ம பேசுகிறோம்? அது அங்கத்துக்கு ஓகே, நல்லாவும் இருக்கு, நமக்கு இது இங்கே ஓகே. ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொன்றை கர்த்தர் தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? நான் சொல்கிறது உதாரணம். இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறேன். எதுக்கு இதை சொன்னேன்றது சொல்கிறேன். இங்கே இருக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக உபதேசத்தில் இருக்காங்களா, அங்கே போகிறா குளிர்காலத்தில் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் நடந்த சம்பவம், அங்கே சொல்கிறாங்க ஆல்கஹால் தப்பா? ஆல்கஹால் தப்புலாம் இல்லைங்க, ஒரு அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குளிருக்கு அது ரொம்ப நல்லது, அது எப்படி குடிக்கிறது தப்பாகும்? உடனே இவருக்கு பழைய விட்டுட்டு வந்தவர் இல்லை, இவருக்கு நாக்கு சப்பு தட்டுது. ஓ அப்படியா, இத்தனை நாட்கள் இந்தியாவில் நம்மளை குடிக்கக்கூடாது என்று சொன்னார்களே, இப்படி என்ன நிறுத்தி வச்சுட்டாங்களே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்ல இதுவும் வருதோ? ஆமா, அங்க இருக்கிறவங்க ஒரு அவுன்ஸ் எடுத்து கொடுத்தவொடனே இவருக்கு ஃப்ளைட்ல போகும்போது ஏன் என்ன தப்பு? ஒரு ஆல்கஹால் லிமிட்டோட எடுத்துக்கிட்டா நல்லது தானே. அந்த போதனை இப்ப கிடைக்குது, இப்பதான் கிடைக்குது. கிடைச்ச உடனே இந்த மாதிரி தங்கள் அழைப்பை இழந்து போய் சோரம் போனவர்கள் எத்தனையோ பேர். கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சிந்தனையில் ஆரம்பிச்சு சரீரம் வரைக்கும் பூரண பரிசுத்தத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள்.
நான் சொன்னதெல்லாம் உதாரணத்தை பிடிச்சிக்காதீங்க, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் நமக்கு பூரணத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்ம பெற்றிருக்கிற அபிஷேகத்தை கூட துக்கப்படுத்திடக்கூடாது, அந்த அளவுக்கு நீ கான்சியஸா இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். உனக்கு ஆண்டவர் ஒன்று வெளிப்படுத்திருக்கிறாரு, அது உனக்கு வெளிப்படுத்துற, அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை ஒருத்தன் ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவன் அதுக்கு 1000 காரணம் சொல்லுவான். உடனே அந்த காரணத்தை, உங்களுக்கு அது தேவைப்படுதுன்னு அந்த காரணத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் ஒரு பாஸ்டர் அப்படி சொன்னாரு, ஜப்பானில் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க. உனக்கு ஒரு பிரச்சனை நீங்களே தானே எடுத்தீங்க, அதில் தானே ஸ்ட்ராங் ஆனீங்க, அதில் தானே கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, அதுல தானே நீங்க வளர்ந்தீங்க. நான் சொல்லுவேன், என்னை வளர்த்தவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுவேன், தப்பாய் வளர்க்கவில்லை, சரியாய்த்தான் வளர்த்தார்கள். நானும் ஏறக்குறைய கர்த்தருடைய கிருபையினால 16 நாட்டுக்கு போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் அவர்களை குறை சொல்லவே இல்லையே. அவர்கள் என்ன இப்படி தப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இந்த மாதிரி கோட்டு போடலாம், நான் அப்படி கேட்கவே இல்லை. அவர்களுக்கு அது சரி, எனக்கு இது சரி, இது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. என் பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு நான் சேர்க்கிறேன், இன்னொருத்தர் கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடத்தில் பயங்கரமாக ஹார்ஸ் ரைடிங்லேருந்து ஸ்விம்மிங்லேருந்து சொல்லி கொடுக்குற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாரு. நான் என்ன சொல்வேன், பாருங்கள் அவர் எவ்வளவு ஆடம்பரம், அங்கே சேர்க்க வேண்டுமா அவர் பிள்ளையை, நாம் ஏன் சின்ன ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது, அவருக்கு அது சரி. அவர் என்ன பார்த்து கேட்கக்கூடாது, பிள்ளைய பாருங்க கொண்டு போய் ஒரு சாதாரண ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க, அவன் எதிர்காலம் நாசமா போயிருமே, அவர் என்ன கேட்கக்கூடாது, எனக்கு இது சரி, அவருக்கு அது சரி. கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்கிறாரு. நான் பார்க்குறேன், என் பிள்ளையும் அங்கே போய் சேர்த்தலாமே, கடனை உடனே வாங்கி சேர்த்து கடைசியில் படிக்க வைக்கவும் முடியாமல், ஃபீஸ் கட்டவும் முடியாமல், பாதியில் நிறுத்தி பிள்ளையுடைய லைஃபும் நாசம், நம்ம லைஃபும் நாசம். இந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த நிக்கோலாய் மதஸ்தாருடைய 2வது மிக மோசமான காரியம் இம்மாரலிட்டி. உங்கள் மாம்சத்தை இச்சைக்கு நேராக நடத்துவது, தவறான பாதைக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பாவமே இல்லை, எது செஞ்சாலும் பாவம் இல்லைம்பா, எது செஞ்சாலும் பாவம் இல்லையாமா. ஒருத்தர் சொல்றாரு, ராகாப்பு ஆண்டவரை அறிஞ்ச பிறகும், அதாவது செங்கடலை பிளக்கும் போதே அந்த அம்மா ஆண்டவரை அறிஞ்சிட்டாங்களாம். ஏன்னா அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்கள் தேவன் செங்கடலை பிளந்து எகிப்தரை கொண்டதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்பயே கேட்டாங்களாம், கேள்விப்பட்டோன்னா அவங்க நீதிமான் ஆயிட்டாங்களாம். எந்த இடத்துல பிசாசு தந்திரமா உள்ள நுழையலாம் பாருங்க. கேள்விப்பட்ட உடனே நீதிமான் ஆனாங்கன்னு எங்க இருக்கு? கேள்விப்பட்ட உடனே அந்த அம்மா நீதிமான் ஆயிட்டாங்களாம். ஆனா நீதிமானான பிறகும் இஸ்ரவேலர்கள் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த அம்மா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் மேல. அப்போ நீதிமானா இருந்தாலும் நீ விபச்சாரம் பண்றது தப்பு இல்லைன்னு ஒருத்தன் போதிக்கிறான். இம்மாரலிட்டி, செய்யற தப்புக்கு வேத வசனத்தை திருத்து சொல்ற. அதான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க, அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்களால கெட்ட நடக்கைகள் ஜனங்களுக்கு இப்படி போதிக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மார்க்கம் இருக்குது, இந்த வசனங்கள் இருக்குது, 100% பரிசுத்தமானவை. உங்களை கற்புள்ள கன்னிகையா ஒப்பு கொடுக்கணும்ன்றாரு. நான் கற்புள்ள கன்னிகையா அவர் கைக்கு போகணும்னா அப்ப இந்த வசனம் என்ன எப்படி இருக்கணும்? புடமிடும். சுத்த பொன்னை போல இது புடமிடும், கிளீன் பண்ணும். இது என்னை இச்சையை தூண்டாது, இது என்னை பாவம் செய்ய வைக்காது, இது என்ன செய்யும்? புடமிடும், எனக்குள்ள இருக்கிற களிமைகள் எல்லாம் நீக்கும். அப்படிப்பட்டதான வல்லமை வாய்ந்த வசனம் அது. இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து தந்திரமாய், அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். தந்திரமான வார்த்தை, அப்படியே நூதனமா பேசி, உங்க மாம்ச இச்சைக்கு ஏத்த மாதிரி பேசி. நான் சொல்லுவேன், நம்முடைய மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற மார்க்கங்கள் எப்படி இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லும், ஆனா கிறிஸ்தவம் இப்படி இருந்தா தான் சொர்க்கம் கொடுக்குறேன்னு சொல்லும். அதனாலதான் எல்லாரும் எப்படி வேணாலும் வாழலாம், ஏதோ ஒரு தான தர்மத்தை செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போயலாம் நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவம் அப்படி இல்லை, நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுது. அப்படித்தான் இருக்கணும், எப்படி வேணாலும் இருந்தா நீ பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் நிக்கோலாய் மதஸ்தாருடைய ஆவியை உடையவன். கடைசியா நிக்கோலாய் மதஸ்தாருடைய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல இம்மார்டாலிட்டி, அடுத்து இம்மாரலிட்டி, 3வது ப்ராஸ்பரிட்டி, அதாவது செழிப்பு. ஆசீர்வாதம் வேறு, ஆசீர்வாத ஆசை வேறு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. சாப்பிட்றது தப்பு இல்லை, பெருந்திண்டி தப்பு. பொருள் தப்பு இல்லை, பொருள் ஆசை தப்பு. எனக்கு தேவை,
ஆண்டவர் கொடுக்குறாரு, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, முடிஞ்சிச்சு. ஆனா நீ அந்த பொருளை தேடி அந்த பொருளுக்காக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செலவு பண்றீங்க பாருங்க, உங்க வாழ்நாளெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் உங்க ஆத்மாவுக்காக செலவு பண்ணாலே பரலோகத்துக்கு போறது நமக்கு கஷ்டம், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவனுக்கு. ஆனா உங்களை என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பொருளாசை உடையவர்கள். இந்த பேதுரு புஸ்தகம் ரொம்ப அழகா இருக்கு, அந்த 3 வசனம். அவங்க சொல்ற பாருங்க, பொருளாசை உடையவர்களாய். அவனுடைய போதனை எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுடைய போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே பொருளாசை தான். உனக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, அதை கொடுப்பார். உன் உள்ளான மனுஷனை மாத்துறதுக்கு அங்க போதனையே இருக்காது. உள்ளான மனுஷனை மாத்துறதுக்கு யார் போதனை கொடுக்கிறார்களோ அதுவே சரியான பிரசங்கம். இந்த உலகத்தின் பொருளை குறித்து பேசக்கூடிய, ஆசீர்வாதத்தை குறித்து பேசக்கூடிய பிரசங்கம் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. மேலானவைகளை குறித்து பேசுவது மட்டுமே தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்ப இந்த பூமிக்கு உரியது எதுவுமே தேவையில்லையா? எல்லாம் உண்டு. திருப்பியும் சொல்றேன், எல்லாம் உண்டு. வெறும் மேலானவைகளை பத்தி மட்டுமே பேசுற எங்களுக்கு ஆண்டவர் தேவையானதை கொடுத்திருக்கிறாரு. என்ன எங்களுக்கு இல்லை நீங்க நினைக்கிறீங்க? எதையும் நாங்க தேடி போல, எதையுமே தேடி போல. எது எங்களுக்கு தேவையோ அது தானா வருது. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அதை கிளைம் பண்ணு, இதை கிளைம் பண்ணு, பொருளாசை உடையவர்களை அவனை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் கர்த்தர் கண்டிப்பாக உனக்கு ஒரு வீடு தருவார். தராட்டி கர்த்தர் இல்லையா? அவரு தராட்டி கர்த்தர் இல்லையா? உங்களுக்கு என்ன தேவையோ அது, நான் சொல்றது வீடா கூட இருக்கட்டுமே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அது தானா வருங்க. நம்மளை நேசிக்கிற தேவனை மாறி வேறு ஒரு தேவன் உலகத்துல கிடையவே கிடையாதுங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு அதுதான் இங்க பொருளாசை. இந்த 3 தான் நிக்கோலாய் மதஸ்தாருடைய உபதேசம்.